கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான் என்று லூக்கா 16:10 இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் எல்லா காரியங்களும் இருப்போம். கொஞ்சத்தில் என்பது சின்ன சின்ன காரியங்களை குறிக்கும். ஒரு சிலரை கவனித்து பார்த்தால் ஒன்றுக்கும் உதவாத சிறு சிறு காரியங்களில் கூட பொய் கூறிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் பொய் பேசும் காரியத்தில் பொய் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படிப்பட்ட காரியத்தில் கூட இவர்கள் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களை பார்க்கும்போதும் நினைக்கும் போதும் இவர்கள் பொய்யர்கள். இவர்கள் 100 காரியங்களை பேசினால் அதில் ஒன்று கூட உண்மையாய் இருக்காது. எனவே இவர்கள் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க முடியாது என்றுதான் தோன்றும், இல்லைங்களா? பொய் பேசுகிறவங்க தீத்து இல்லையா? தீத்து புத்தகத்தை எடுப்போம் சொன்னால் தீத்து 1 அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போ பவுல் சொல்லுகிறார், கிரேத்தா தீவாரை குறித்து இவர்கள் ஓயா பொய்யர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஓயா பொய்யர்கள் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார். பொய் மாத்திரமல்ல, செய்யும் வேளையிலும் அஜாக்கிரதையாய் இருப்பவர்களும் உண்டு. இவர்களிடம் கேட்டால் இது சிறிய வேலைதானே, இதில் என்ன இருக்கிறது என்பார்கள். பிரியமானவர்களே, நாம் செய்யும் காரியங்கள் சிறியதோ அல்லது பெரியதோ அதில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொஞ்ச காரியமே நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அனனியா சப்பீரால் நிலத்தை விற்று கிரயத்தை கொஞ்சம் வஞ்சித்து மீதி தேவபாதத்திலே கொண்டு வருகிறார்கள். அந்த கொஞ்சம் வஞ்சித்தபடியினாலே தேவ சமூகத்திலே அவர்கள் அங்கே அடிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவன் அநேகத்தில் உண்மையாய் இருப்பான் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அதிலும் ஒருபடி பார்ப்போம் என்று சொன்னால், எண்ணாகமங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாலாக் பிலேயாமை அழைக்கிறார் சபிக்கும்படியாக. ஆனால் பிலேயாம் அங்கே மறுமொழியாக சொல்லுகிறார். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று திட்டமும் தெளிவுமாக அங்கே குறிப்பிடுகிறார் பிலேயாம், இல்லையா? மிக அருமையாக சொல்லுகிறார். வெள்ளி பொண்ணு எவ்வளவு வந்தாலும் சரி, ஆனால் தேவ கட்டளை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே இந்த உண்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த உலகம் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறது. நாம் துன்மார்க்கராய் இருப்போம் என்று சொன்னால் உலகம் நம்மை துன்மார்க்கராகவே பார்க்கும். தேவ பிள்ளைகளாகிய நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். தேவன் அநேக காரியங்களில் நம்மை அதிகாரியாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர்தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவுக்குள்ளாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசிப்போம். தேவனோடு இணைந்திருப்போம். ஆமேன், ஆமேன்.